ஆடி மாதம் பார்த்தீங்கனாலே வெயிலும் காற்றும் இல்லை மழையும் பார்த்தீங்கன்னா மாறி 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 வந்துனே இருக்கும். ஸோ அப்போ நம்ம உடல்நிலை வந்து ஒரு சீராக இருக்காது. அதனால பார்த்தீங்கன்னா அந்த மாதம் என்ன ஃபுட்டு எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூழ் அந்த மாதம் கூழ் குடிச்சா நல்லது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி வழியா அது படைச்சு நமக்கு கொடுக்கும்போது அது அமிர்தமா மாறும். ஸோ வந்து கூழுக்கு மிஞ்சின விருதும் இல்ல, வேப்பிலைக்கு மிஞ்சின மருந்தும் இல்லன்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் அத வந்து நம்ம கூழ வந்து ஃபுட்டா எடுத்துக்கிறோம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, நெறைய கோயில்ல தீமிதி திருவிழான்னு சொல்லிட்டு தீ மிதிப்பாங்க சுவாமிக்கு வேண்டிண்டு. ஏன்னா, ஒரு நெருப்ப விட நம்ம உடம்ப சுடுறது வேற எதுவுமே கிடையாது. ஸோ அந்த நெருப்ப நான் சுட்டுன்னு உனக்காக இந்த வேண்டுதல நான் செய்றேன். அத நீ எனக்கு வந்து செஞ்சு குடுன்றதுனால தான் இந்த தீமிதி திருவிழா நெறைய கோயில்ல செய்வாங்க. தீ வந்து பார்த்தீங்கன்னா, நெருப்பு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப புனிதமானது. நம்ம திரௌபதி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டுக்கு ஒவ்வொருத்தர் கூட இருப்பாங்க. தர்மராஜன், அர்ஜுனன், சகாதேவன், நகுலன், பீமன் சொல்லிட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொருத்தர்கிட்ட போறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தீல போயிட்டு தன்னை சுத்தம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் அடுத்தவரோட போய் அவங்க மனைவியா சேருவாங்க. இத வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்க இவங்க எங்க போறாங்க, இந்த ஓராண்டு முடிஞ்சபோது திரௌபதி எங்க போறாங்க அப்படி பார்க்கும்போது, கிருஷ்ண பெருமான் சொல்றாராம், அவ வந்து தெய்வத்தின் மறுபிறவி பாஞ்சாலி அவ. அவ வந்து தன்னை அழிச்சிட்டு அந்த அந்த தேகத்தோட அந்த நினைப்ப அழிச்சிட்டு அடுத்த ஒரு ஒரு கணவரோட போகும்போது அவங்க கரெக்ட்டா ப்ரிசர்வ் பண்ணி போறாங்க. ஸோ அதனால தான் அந்த புனிதமான தீ மிதிக்கும்போது நாமளும் புதினமாகிறோம். நம்ம உடம்புல இருக்க அழுக்கு, ஆசா பாசங்கள், கெட்ட விரோதங்கள், தீமைகள் எல்லாமே இந்த நெருப்போட பொசுக்கினோம்ன்றனால தான் இந்த தீமிதி திருவிழா வந்து பக்தர்கள் வந்து பண்றாங்க.